தொட்டதெல்லாம் பொன்னாகும், தொடங்கியதெல்லாம் வெற்றியடையும், தொய்வில்லா இன்பம் தொடர்ந்து வரும், எல்லாம் வல்ல இறைவனின் திருவடியை வேண்டி நான் உங்கள் ராஜா பேரோன். நண்பர்கள், சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் ராஜா பேரோனின் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஆச்சு நான் ஜிம்மில் போய் மிஷின்ஸை தொட்டு ஒரு ஒரு டயட்டு ஒரு ஃபுட்டு எல்லாம் கரெக்டாக எடுத்து இப்போ இருக்க கண்டிஷனில் என்னென்னா, சில நேரங்களில் ரெண்டு நேரம் எடுக்கிறேன், சில நேரம் ஒரு நேரம் தான் ஃபுட்டு போகுது. ஏன்னா இங்கே நிலைமை அப்படி. நான் இருக்கிறது ஒரு ஒரு ரொம்ப கிராமம், ஓகேவா? இந்த மக்களுடைய உணவு முறை நமக்கு கொஞ்சம் செட் ஆகாது. ஸோ உடம்பு கெட்டவும் கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு உணவு எடுத்துகிட்டு இருக்கோம். இன்றைக்கி நான் சொல்லக்கூடிய விஷயம் எதுக்காக அப்படின்னா, நமக்கு அந்த காலங்காலமாக நிறைய பேர் பேசுகிறது தான் என்ன அப்படின்னா, அர்னால்டாவே இருந்தாலும் ஜிம்முக்கு போனால் உடம்பு ஒரு கட்டத்துக்கு பிறகு விட்டுரும், ஜிம்முக்கு போகாமல் இருக்கிறது தான் நல்லது அப்படிங்கிற சில விஷயங்கள் ஓடும். நான் எப்போவுமே என் சகோதரர்களுக்கும் நண்பர்களுக்கும் சொல்கிறது ஒன்று தான், ஜிம்முக்கு தான் போகணும்னு அவசியம் இல்லை. ஆனால் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு விளையாட்டை உங்கள் வாழ்க்கையில் டெய்லி ஆக்டிவிட்டியாக வச்சுக்கோங்க. நம்ம காலை கடன் கழிக்கிறது மாதிரி, நம்மளுடைய உணவுகளை டெய்லி 3 வேளை உணவு எடுத்துக்கிறது மாதிரி, டெய்லி ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் விளையாட்டு, உங்களுக்கு பிடிச்ச ஒரு விளையாட்டை, உடம்பை ஆக்டிவ் ஆக்கக்கூடிய ஒரு விளையாட்டை வச்சுக்கோங்க. அது நம்மளை ஆரோக்கியமாக வச்சுக்கும், ஒரு கான்ஃபிடென்ட்டையும் நமக்கு மீட்டு கொடுக்கும். இன்றைக்கி நான் பண்ண போகிறது என்ன அப்படின்னா, என்னுடைய பாடி ரிவீல் பண்ணுறேன். ஒரு மாதமாக நான் ஒர்க் அவுட்டே பண்ணல, எந்த ஒர்க் அவுட்டும் பண்ணல, எந்த ஃபுட்டும் ப்ராப்பராக எடுக்கவே இல்லை. இதனால் என் உடல் கண்டிஷன் என்னவாக இருக்குது அப்படின்னா, முதல்ல நான் இப்போ புஷ்அப் அடிக்கிறேன் அப்படின்னா 100 கவுண்ட் புஷ்அப் அப்படியே கண்டினியூ அடிப்பேன். ஆனால் இப்போது எனக்கு 100 கவுண்ட் அடிக்க முடியுதான்னா இல்லை. ஸோ நான் இனி என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இன்னும் எனக்கு சரியான டைம் எல்லாம் கரெக்டாக ஃபுட் எடுக்க முடியும், கரெக்டாக ஜிம் போக முடியுங்கிற போது போய் அதை கரெக்ட் பண்ண போகிறேன். ஆனால் இப்போ என்னுடைய பாடி கண்டிஷன் ரிவீல் பண்ணணும், எப்படி இருக்குது அப்படிங்கிறத சகோதரர்களும் தெரிஞ்சுக்கணும்ல. ஸோ எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். ஓகே, உண்மையை சொல்ல போனால் முதல்ல இருந்த ஜைஜாண்டிக் ஃப்ரேம் கம்மியாக இருக்குது, அந்த ஹார்ட் கோர் மசில் கம்மியாக இருக்குது. ஓகே, பெல்ட்டை வச்சுட்டு வந்துட்டேன், அதெல்லாம் போட்டுருக்கேன், பெல்ட்டை வச்சுட்டு வந்துட்டேன். ஓகே ஓகேட்டா, இதான் இப்போது நம்ம பாடி கண்டிஷன். உண்மையை சொன்னால் அப்டாமன் டீப்னஸ் கம்மியாயிருச்சு, செஸ்ட்டில் கொஞ்சம் ஃபேட் போட்டிருக்கு, பைசப்ஸ் கம்மியாயிருக்குது, ஷோல்டர் கம்மியாயிருக்குது, கிட்டத்தட்ட ஃப்ரேம் மட்டும் அப்படி இருக்குது, மசில்ஸ் எல்லாம் கம்மியாக இருக்குதுன்னா கம்மியாயிருக்குது. ஓகே, அவர் சொல்லது ஒன்று தான், அர்னால்டாவே இருந்தாலும் ஒர்க் அவுட் பண்ணி ஃபுட்டு கொடுத்தா மட்டும்தான் அந்த நம்ம நினச்ச ஃப்ரேம் மெயின்டைன் பண்ண முடியும். இன்னும் அதிகப்படியான ஃபுட், அதிகப்படியான ஒர்க் அவுட் கொடுத்தா தான் அந்த ஃப்ரேம்லேருந்து இன்னும் அடுத்த லெவலுக்கு போக முடியும். இதுதான் பேஸ், ஓகேவா? எப்படி வண்டியில் நம்ம பெட்ரோல் போட்டால் எவ்வளோ தூரம் பெட்ரோல் போடுறோமோ அதுக்கேற்ப நம்ம ரைஸ் பண்ணி போக முடியுதோ, வண்டி எப்படி நல்ல சர்வீஸ் பண்ணி வச்சுருந்தா வண்டி நல்லா இருக்குதோ, அதே மாதிரி நம்ம உடலும் நம்ம எந்த அளவுக்கு பேணி பாதுகாக்கிறோம் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அதனால தான் நான் சொல்ல வர்ற ஒரு விஷயம், ஜிம்முக்கே போக வேண்டாம், எந்த விளையாட்டும் விளையாட வேண்டாம், ப்ராப்பராக ஃபுட்டெல்லாம் எடுக்கிறத விட இப்போ தான் இருக்கிறதே நல்லா இருக்குது அப்படின்னு யோசிக்காதீங்க. நல்ல உணவு முறையை எப்போதுமே ஃபாலோ பண்ணுங்கள், நல்ல ஃபுட்டை எப்போவுமே, இந்த நல்ல ஒரு விளையாட்டை ஒர்க் அவுட்டை எப்போவுமே கொடுங்க. இது ஒரு டைம் நம்ம ஒரு வேளை அந்த ஃபுட் எடுக்கலை, இல்லை ஒர்க் அவுட் பண்ணலைன்னா கூட, உடம்பு டவுன் ஆகுனா கூட, நீங்கள் ஏற்கனவே பண்ணியிருந்தீங்கல்ல ஒரு விஷயம், அதனால அந்த ஃபாலோ பண்ண மெத்தடால் உங்கள் உடல் இந்த டைமில் கொஞ்சம் ஆரோக்கியமாக இருக்கும். இதுதான் உண்மை, சரியா? இது எதுவுமே பண்ணாமல் இருந்தோம் அப்படின்னா, ஒருவேளை சிச்சுவேஷன் நமக்கு மோசமாகும் போது நமக்கு இன்னும் ரொம்ப கஷ்டப்படுவோம். ஆனால் ஏற்கனவே நம்ம உடம்பை பலமாக வச்சுருக்கும் போது, நம்ம உடல் மோசமான சிச்சுவேஷனை நம்ம அடையும் போது, அந்த நேரத்தில் நமக்கு இது ஒரு பாதுகாப்பை கொடுக்கும், ப்ரொடெக்ஷன், ஓகேவா? அப்போது விளையாட்டும் சரி, ஜிம்மும் சரி, நல்ல உணவு பழக்க வழக்கங்களும் சரி, நமக்கு என்றைக்குமே ஆரோக்கியத்தை கொடுக்கும். ஆரோக்கியம் இல்லாத சூழ்நிலை என்றைக்காவது நம்ம அடையும் போது, ஏதாவது பிரச்சனையில் நம்ம சிக்கும் போது, அந்த பிரச்சனையிலேருந்து நம்மளை பாதுகாக்கிறதுக்கு இந்த ப்ரொடெக்ஷன் நமக்கு ஒரு பாதுகாப்பாக அமையும். சொன்னது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். கரெக்டாக தானே சொல்லியிருக்கிறேன்? உங்களுக்கு புரிஞ்சிச்சா? ஓகே டன். ஆரோக்கியமாக இருங்க, அன்பாக இருங்க, உங்களால் முடிஞ்சதை மற்றவங்களுக்கு செய்யுங்க. மற்றவங்க உங்களை ஏதாவது குறை சொன்னால் அதுக்கு சிரிச்சுட்டு போயிட்டே இருங்க. ஏன்னா மற்றவர்களுடைய குறைகள் உங்களை பாதிக்க போகிறதில்ல. ஆனால் மற்றவர்கள் படும் குறைகளை பார்த்துக்கிட்டு அதுக்கு நீங்கள் எந்த விஷயமும் செய்யாமல் இருந்தால் அது உங்களை பாதிக்கும். நான் படித்ததில் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னா,
ஈயென இறத்தல் எளிதன்று அதனெதிர் ஈயேனென்றல் அதனினும் எளிதன்று கொள்ளன கொடுத்தல் உயர்தன்று அதனெதிர் கொள்ளேனென்றல் அதனினும் உயர்தன்று. என்ன அர்த்தம் அப்படின்னா நான் சொல்ல மாட்டேன், நீங்கள் என்னன்னு படித்து தெரிஞ்சுக்கோங்க. நீங்களாக படித்து தெரிஞ்சுக்கும் போது தான் அதனுடைய அர்த்தம் உங்களுக்கு புரியும். இந்த அர்த்தம் உங்களுக்கு புரிஞ்சுன்னா இதை பற்றின அர்த்தத்தை எனக்கு நீங்கள் லெட்டர்ஸாக எழுதி அனுப்பலாம், ஒரு கார்டு போட்டு அனுப்பலாம். இனி நான் வந்து இந்த குயிஸ் போட்டி மாதிரி வைக்க போகிறேன். சில விஷயங்கள் நான் வந்து சொல்லுவேன், அதில் உங்கள் குழந்தைகளை பார்க்க வைக்கலாம், இல்லை நீங்கள் பார்க்கலாம். பார்த்துட்டு உங்களுக்கு அதில் உள்ள அந்த குயிஸுக்கான விடை நல்லா தெரிஞ்சு அப்படின்னா நான் சொல்கிற அட்ரஸுக்கு நீங்கள் வந்து லெட்டர்ஸ் ஒரு கார்டு அனுப்புங்க, 25 பைசா கார்டு அனுப்புங்க. அந்த 25 பைசா கார்டு நீங்கள் அனுப்புறதுக்கு உங்களோட இது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுன்னா அதில் ஒருத்தர் தேர்ந்தெடுத்து 1000 ரூபாய் பரிசு என்னுடைய சேனல்லேருந்து வழங்குறதா இருக்கிறேன். நான் இப்போ சொன்ன விஷயத்த கிளியராக உங்கள் குழந்தைகள்கிட்ட சொல்லி எழுத சொல்லுங்கள். நீங்களும் படிச்சுக்கோங்க, உங்கள் குழந்தைகளும் படிச்சுக்கலாம். அது அவங்க மைண்டில் ஏறும்போது அவங்களுக்கு நல்ல விஷயங்களை அது மைண்டில் விதைக்கும். இதை நான் கண்டினியூவாக செய்யலான்னு நினைக்கிறேன். என்னுடைய அட்ரஸ் என்ன அப்படின்னா ராஜா பேரோன், புதுப்பாலம், காக்குமூர், சுசீந்திரம், 626-29-704. ஓகேவா? ஃபோன் நம்பர் வந்து 7010693960. ஓகேவா? ராஜா பேரோன்னு போட்டுக்கோங்க. கீழே புதுப்பாலம் எதிரில்னு போட்டுக்கோங்க. அதுக்கு இடத்துல காக்குமூர், அதுக்கு அடுத்தால சுசீந்திரம், 629-704 போட்டு 7010693960 நம்பருக்கு இந்த லெட்டரை அனுப்புங்க. ஒருவேளை தவறான லெட்டர்கள் வந்தால் சத்தியமாக படிக்க மாட்டேன், நல்ல லெட்டர்கள் வந்தால் கண்டிப்பாக படிக்கிறேன். இதில் வெற்றி பெறக்கூடிய சகோதரர்களுக்கு 1000 ரூபாய் யாருக்கு கொடுக்குறேன் அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக சொல்கிறேன். நன்றி, வணக்கம். நான் உங்கள் ராஜா.